ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ரிட்டர்ன் ஆஃப் த ஃப்ரோசன் பிளேயர் மேன்வாவோட 52வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 51 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனவே வீடியோ பொறுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டரில் நம்ம ஹீரோன்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணது, அவனுக்கு அந்த எலிக்சர் கிடைச்சது, புது ஆர்மர் கிடைச்சது, அந்த ஃபீல்டு இவனை தேடி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு ஃபைனலி நம்ம வந்துட்டு ஹண்ட் பண்ண போறோம். அந்த பிளட் கோபார்ட் ஹண்ட்டுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சுல அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு ஆமா ஒரு 1.5 மாசம் வந்துட்டு கடந்து போயிருச்சு அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல ஓவர் கிளாக் இல்லாம பூஸ்டரை வந்துட்டு யூஸ் பண்ணி பாக்குறேன், ஃபர்ஸ்ட் அது வந்துட்டு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப அதோட வாழை வச்சு அந்த விப்பூல்ஃப் எல்லாமே அட்டாக் பண்ணுது. ஹீரோ வந்துட்டு நீங்க வந்துட்டு எவ்வளவுதான் வீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட விப்ப புடிச்சு, அதாவது வாழை புடிச்சு இழுக்கலாம்னு பார்த்தா இழுக்க முடியல. சோ இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் ஈஸியாவே இருந்துட்டு இழுக்க முடியுது, அதுக்கு மேல வந்துட்டு என்னால இந்த ஸ்டேட்ல எதுவுமே பண்ண முடியாது போல. சரி, ஒரே ஒரு சர்க்கியூட்ல மட்டும் என்னோட மானா வந்துட்டு ஃப்ளோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்றப்போ இந்த தடவை அதை ஈஸியாவே தூக்கி வந்துட்டு சுத்த முடியுது. இப்போ என்னோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பக்கத்துல கொண்டு வரப்ப ஹீரோ கொண்டு அது ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ மாதிரி இருக்கு. அதை அடிச்சு போட்டுட்டு ஓகே இதோட என்னோட செக்கிங் வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சு. கம் டு திங்க் ஆஃப் இட், நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்தப்போ நான் டிஃபீட் பண்ண சேம் மான்ஸ்டர் தானே நீங்க, அதுக்கப்புறம் விப்பூல்ஃப ஹண்ட் பண்ற கொஸ்டே வந்துட்டு எனக்கு கிடைக்கல, தட்ஸ் a shame அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த விப்பல் எல்லாமே போட்டு தள்ளிறான். அப்பதான் ஒருத்தர் மர வெட்டி இருக்கிறத இந்த ஃபீல்டுங்க இருக்காங்களே அவங்க பார்த்துட்டு அந்த சியோஜுனோவோட ட்ராக் ரெக்கார்டை பாக்குறப்போ அவன் வந்துட்டு எப்பவுமே ஹீரோவா இருக்கிறத வந்துட்டு விரும்புவான். சோ ஒரு வீக்கா இருக்கிறவங்க பெயின்ல கத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த சான்ஸ் அவன் மிஸ் பண்ணவே மாட்டான், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் பார்ப்பான். அவனோட எக்ஸாக்ட் வீக்னஸே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீனோ அண்ட் சீஷோ அவங்கள வந்துட்டு சூட்டபிளான பிளேஸ்ல வந்துட்டு ஆம்புஷ் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அந்த நீனோவும் சீஷோவும் ஓகே நாங்க வந்துட்டு ஃபைட்டோட மொமெண்டம் வந்துட்டு சைஸ் பண்ணிடுவோம், எங்களுக்கு வந்துட்டு பேக்கப் கொடுங்க அப்படிங்கிறப்ப பக்கத்துல இன்னொருத்தனும் வந்துட்டு இருக்கான், நீ வந்துட்டு இவங்க கூட போற அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு அண்டர்ஸ்டூட் இது வந்துட்டு லார்ட் சிக்னருக்காக அப்படிங்கிறப்ப இவனும் லார்ட் சிக்னருக்காக அப்படின்னு சொல்லிட்டு சியோ ஜுனோ நீ வந்துட்டு எங்களோட கடைசி கோலுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மட்டும் தான், அந்த கிம் வூஜோங் தான் இருந்துட்டு எங்களோட கடைசி கோல், லார்ட் சிக்னர் வந்துட்டு உனக்கு வெறும் லக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் இன்னைக்கு எவ்வளவு லக்கு நீ வச்சிருந்தாலும் அது உனக்கு காப்பாத்தாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அங்க ஃப்ராஸ்ட் இருந்துட்டு உன்னோட ஸ்டேட்டஸ் எல்லாமே அந்த கர்சனால இப்ப பாதியா வந்துட்டு குறைஞ்சிருக்கு, இருந்தாலும் எப்படி இருந்ததை விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் என் கண்ணுக்கு தெரியற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஓவர் கிளாக்கிங்னாலையும் அந்த ரீஇன்ஃபோர்ஸ்டு மேஜிக் சர்க்கியூட்னாலையும் தான் அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு வெல் தென் நம்ம ஏன் போயிட்டு கொஞ்சம் மான்ஸ்டரை விட்டுட்டு ஃபீண்டை ஹண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நிறைய ஃபீண்டுங்க வந்துட்டு வெளியே சுத்திட்டு இருக்காங்க தான், பட் இந்த ஃப்ரண்டியர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, அவங்களை எப்படி நான் என்கவுண்டர் பண்றது அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்டர் உனக்கு இன்ட்யூஷன் அப்படிங்கிறதே சுத்தமா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க ஒரு கேபின் இருக்குல்ல அதை வந்துட்டு ஃபீண்டுங்க ஆக்கிபை பண்ணிருக்கலாம், அங்க போறப்ப மேபி அன்எக்ஸ்பெக்டடா அவங்களை நீ பார்க்க கூட செய்யலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. ஃப்ராஸ்ட் இங்க பாத்தியா மான்ஸ்டர் வந்துட்டு உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ராப்லாம் வந்துட்டு செட் பண்ணி வச்சிருக்காங்க, வெறும் மர்சனரிஸும் ஹண்டர்ஸும் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்பதான் ஃப்ராஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்டர் இந்த வாசம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா இது ரத்தத்தோட வாசம், ப்ளீஸ் அந்த சிச்சுவேஷனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வே பண்ண ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் கான்ட்ராக்டர், இது வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் கிடையாது, இவங்க வந்துட்டு ஒரே ஸ்டைக்ல வந்துட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட கன்வெர்ஷன் ஆஃப் டெட் இருக்குல்ல அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவரோட மெமரிஸை வந்துட்டு பாக்குறான். ஃப்ராஸ்ட் வந்துட்டு போச்சு நான் வந்துட்டு தேவையில்லாம ஒரு விஷயத்த சொல்லி அதனால இப்படி நடந்துருச்சா அப்படிங்கிறப்ப அந்த ஃபீல்டுல ஒருத்தன் வந்துட்டு ஹே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், எதுக்கு நீ ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற, நீ தான் அந்த கொலையை பண்ணியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எதுக்கு தேவையில்லாம கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இவரை கொன்னதே நீ தானே அப்படிங்கிறப்ப உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கப்பவே ஹீரோ டக்குன்னு கொண்டு வந்து கத்திய சொருகிறான். என்ன வெளியே கொண்டு வரதுக்காக இதை வந்துட்டு நீங்க செட்டப் பண்ணிருக்கீங்களே, இவனோட டார்கெட் நானா இருந்தா கண்டிப்பா இவன் தனியா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 1 2 இல்ல மொத்தம் 3 பேர் இருக்காங்க மத்தவங்க அப்படிங்கிறப்ப அந்த காஃப் அப்படிங்கிறவன் அதர் வேர்ல்டி பேட்டில் ஃபீல்டு மெட்டீரியலைஸ் அப்படின்னு சொல்றான், அதாவது அவங்க இருக்கிற இடத்தையே வேற ஒரு இடமா ஃபுல்லா மாத்தக்கூடிய ஒரு ஸ்கில்ல வந்துட்டு அந்த காஃபர் யூஸ் பண்றான். ஹீரோ காஃப் இவன் கால் சிக்னரோட மோஸ்ட் ட்ரஸ்டடான ரைட் ஹேண்ட் மேன், இந்த எபிலிட்டியை கால் சிக்னரோட மெமரிஸ்ல இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்திருக்கதோ ஒரு பாலைவனம், அந்த நீனோவும் ஷீஷோ டேமிட் எதுக்காக நீ ஒரு டெசர்ட் மேப்பை கொண்டு வந்த, எனக்கு ஹீட் பிடிக்காதுன்னு தெரியும்ல, சரி இதை சீக்கிரமா முடிச்சிடலாம் பிக் ப்ரோ அப்படிங்கிறப்ப இன்னொருத்த இல்ல நான் இந்த டைம் ஒன்னு பேக்கப் பண்றேன், நீ போ, இவன் என்னதான் அர்த்தோட சூப்பர் நியூபியா இருந்தாலும் அதெல்லாம் மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட கையில ஒரு சின்ன ஸ்பியர் ஹெட் மாதிரி அட்டாச் பண்ணிக்கிட்டு பயங்கர வேகத்துல அவனுங்க சுத்தி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டே இருக்கானுங்க. அவங்க 2 பேரும் நாட் பேட், நாங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்குறதுனால காந்த மாதிரி நாங்க 2 பேருமே ரிப்பல்ஸ் ஆயிக்கும், அதனால எங்களால ஸ்பீடா நகர முடியுது, சோனிக் பேரியரை எங்களால பிரேக் பண்ண முடியும், பட் எப்படி இந்த ஸ்பீட்ல இருக்கிற அட்டாக் எங்களால டாச் பண்ண முடியுது, நாங்க வர எப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறப்ப அந்த காஃபர் அவனோட எபிலிட்டி மூலமா அங்க இருக்கிற தர எல்லாத்தையுமே வேற
வேற மாதிரி ஒரு ஷேப்ல வந்துட்டு மாத்தினா நம்ம ஹீரோக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா அந்த நீனோக்கும் ஷீஷோக்கு வந்துட்டு அது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி பயங்கர வேகத்துல ஒன்னு அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ அவங்களுக்கும் பக்கத்துல அட்டாக் பண்றதுக்கு வேகமா வந்துட்டு பரவாயில்ல நீங்க வந்துட்டு கொஞ்சம் குயிக்கா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த மஞ்ச முடியை வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு பின்னாடி வந்துடுறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியும். நெக்ஸ்ட் சாப்டர்ல ஒருத்தன் வந்துட்டு ஹீரோ போட்டு தள்ளதுனால இந்த நீனோ வந்துட்டு சீசோ நோ நோ இப்படி நடக்கூடாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் தேவைப்படுற அளவு மட்டும் தான் பவரை யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். டேமிட் நான் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்பீட்ல எந்த ஒரு இம்பாக்டுமே இருந்துட்டு பயங்கரமா வந்துட்டு நமக்கு ஏற்படும். அவனுமே அதே ஒரு மேட்சிங் ஸ்பீட்ல தான் நகர்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த நீனோ வந்துட்டு நோ நான் வந்துட்டு உன்னை கொல்ல போறேன், நான் வந்துட்டு செத்தாலும் நான் பண்ற கடைசி விஷயமா இருக்கிறது நான் உன்னை கொல்றதா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சோ இப்படிதான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்கல்ல, மத்தவங்களை கொலை பண்றப்போ நீங்க எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க, பட் உங்களோட ஓன் அலைஸ் ஃபேமிலிஸை வந்துட்டு நாங்க கொல்றப்போ உங்களோட எமோஷன் எல்லாம் திரும்பி வந்துடும், இது என்ன மாதிரியான ஒரு ஹிப்போக்ரசி அப்படிங்கிறப்ப அந்த நீனோ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கு, நீ இதுக்கு முன்னாடி ஒரு ரேண்டம் காயை வந்துட்டு நான் கொன்னனே அதுக்காக உனக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல சாரி எல்லாம் கேட்காதீங்க, நீங்க எப்படி இப்ப மோசமான ஒரு நாயா இருக்கியோ அதே மாதிரி அப்பதான் உனக்கு கொல்றப்ப பயங்கர சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அந்த காஃப் இருந்துட்டு நீனோ இப்ப ஷீஷோ இல்லாதனால உன்னால எவ்வளவு நேரத்துக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்துட்டு கீப் அப் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அந்த நீனோ இருந்துட்டு என்னால ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை கீப் அப் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப காஃப் இருந்துட்டு அப்படின்னா அதுக்குள்ள நம்ம செட்டில் பண்ணணும், நான் வந்துட்டு உன்னை பேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க இருக்கிற ரெண்டு தரையுமே இருந்துட்டு தலைகீழா வந்துட்டு மாத்தி விட்டுறாங்க அவங்க. அப்ப அந்த நீனோ வந்துட்டு வாவ் நைஸ் ஒர்க் காஃப், இது வந்துட்டு சீஷோக்கான ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேக்னெட்டிக் பொருட்களை வந்துட்டு அங்க வானத்துல இருந்து நம்ம ஹீரோ நோக்கி வேகமா இருந்துட்டு அவன் அனுப்பி வைக்கிறான். ஆனா ஹீரோ அவனோட ஒயிட் ஆர்மரை போட்டுட்டு 63% அவனோட மானாவை ஃப்ராஸ்ட் எனர்ஜி மூலமா கூலண்டா மாத்திக்கிட்டு அந்த எல்லா அட்டாக்ல இருந்துமே ஹீரோ தப்பிச்சு போயிடறான். வந்துட்டு எலி மாதிரி ஓடிட்டு இருக்கான். அவனை வந்துட்டு கார்னர் பண்ணிட்டியா நீனோ அப்படிங்கிறப்ப அந்த நீனோ வந்துட்டு நோ நாட் yet, இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடுக்கணும், இதை வந்துட்டு நீ டாச் பண்ணிடலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரைங்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே அந்த இடத்துல நசுக்கிறான். பட் எப்படின்னு தெரியல, மேக்னெட்டிக் பவர்னால இந்த மணலாம் மேக்னெட்டிக் துகள்கள் இருக்குமோ அதை வச்சு கண்ட்ரோல் பண்றானோ என்னமோ ஒன்று. பட் ஹீரோ வந்துட்டு அப்படி நசிக்கிறான். ஆனா ஹீரோ வந்துட்டு அவனோட ஷேடோ டெலிபோர்ட்டை யூஸ் பண்ணி அவனுக்கு பின்னாடி வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணி ஹீரோ அவனையும் கொண்டாரான். அதே ஸ்பீட்ல வந்துட்டு அந்த கோல்ஃபோட மூஞ்சுக்கு அட்டாக் பண்ண வரப்ப அவன் வந்துட்டு எதுவுமே பண்ணல, அவனோட விதியை ஏத்துக்கிட்டு உனக்காக நரகத்துல நான் காத்திருப்பேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நான் எதுக்காக நரகத்துக்கு வருவேன் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு அவனை ஓங்கி ஒரு அடி அடிச்சு தரையிலேயே போயிட்டு அவனை செதர் அடிச்சாரான். அதனால அவன் இறந்து அவன் போட்டிருக்கிற அந்த அதர் வேர்ல்டு பேட்டில் ஃபீல்டு ஸ்கில் வந்துட்டு அண்டு ஆயிருது, அந்த பாலைவனம் மாதிரி இருக்கிறது வந்துட்டு போயிருது. ஆனா ஹீரோவால அவனோட ஸ்பீடை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாம பயங்கர வேகத்துல வந்துட்டு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கான். ஹீரோ வந்துட்டு 64%, பட் என்னால இதை வந்துட்டு குறைக்க முடியல, 66% அப்படின்னு ஏறிட்டே போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஃபாஸ்ட் வேற கான்ட்ராக்டர் அப்படின்னு கத்துறப்ப கரெக்டா ஸ்காய் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஸ்லோ அப்படிங்கிற மேஜிக்கை போட்டு ஹீரோவை ஸ்லோ டவுன் ஆக்கிரா. ஹீரோ வந்துட்டு நீ எப்படி இங்க வந்த அப்படிங்கிறப்ப ஸ்காயார்ன்ட்டு நான் உனக்கு ஒரு காயின் வந்துட்டு லக்கி காயின் சொல்லி கொடுத்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கா, அதுல வந்துட்டு ஒரு மேஜிக் போயிட்டு வச்சிருந்தேன், நீ வந்துட்டு ஃபீல்டோட டெமானிக் எனர்ஜிக்கு பக்கத்துல அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். சரி இப்போ உன்னோட கன்ஃபெஷன் ஆஃப் த டெட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராஸ்ட் ஸ்டேஃபையும் பிடிச்சிருப்ப அவர் வந்துட்டு என்ன வந்துட்டு இப்பவே நீங்க விடுவிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவங்க சந்திச்சு பேசுறாங்க. ஸ்காயா இருந்துட்டு சோ கேனல் மவுண்டைன்ல இந்த ஃபீண்டோட ஒரு பிரான்ச் இருக்கா, அது மட்டும் இல்லாம இதுல இருந்த ஒருத்தன் ஃபீண்டோட ஒரு ஸ்குவாட்ல இருந்தவனா, நம்ம வந்துட்டு இப்பவே ஒரு மூவ் மேக் பண்ணிடலாமா இல்ல கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு தலைமறைவா இருக்கலாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த ஃபீண்டிங் எப்பவுமே ஈவன் நம்பர் மந்த், அதாவது 2வது மாசம் 4வது மாசம் அந்த மாதிரி மாசங்கள்ல ஃபுல் மூன் இருக்கிறப்ப வந்துட்டு மீட்டிங்கை பண்ணுவாங்க. அந்த ஒரு நாள் வந்துட்டு இன்னும் ஒரு 5 நாள்ல வந்துடும். அந்த கர்ஸ்னால நம்ம 2 பேருமே இப்ப வீக்கா தான் இருக்கும். சோ நம்ம ஃபால் பேக் ஆகிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம இதை பண்ணலாம். நான் வந்துட்டு ஹண்டை யூஸ் பண்ணி லெவல் அப் ஆயிருவேன், ஓவர் கிளாக்கிக்கு வந்துட்டு பழகிக்குவேன், ஐஸ் கோலம்ஸோட ட்ரைனிங் எடுத்துக்குவேன். பட் என்னால ஒரே நேரத்தில் சில விஷயங்கள் மட்டும் தான் பண்ண முடியும். ஓவர் கிளாக்கிங்கை வந்துட்டு பழகிக்கிறதான் நான் வந்துட்டு டைமை பெஸ்டா வந்துட்டு யூஸ் பண்றது. ஏன்னா அதை இன்னும் லைட்டா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சாலும் கூட அது பேட்டிலோட அவுட்கம்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறப்ப ஸ்காயா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு நான் வந்தப்போ என்னோட ஹார்ட் வந்துட்டு ரொம்ப லைட்டா இருந்துச்சு, பட் இப்போ நம்ம சிச்சுவேஷன் பாரு எப்படி மாறி இருக்குன்னு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரைட் இந்த இடத்துல ஒரு சாதாரண பிரான்ச் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் இந்த மாதிரி ஒரு ஆப்போனண்டா பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி நினைச்சு அதே தப்ப நம்மளால பண்ண முடியாது. அதனாலதான் நீ வந்துட்டு நம்மளோட பார்ட்டியை வந்துட்டு கேரி பண்ண அப்படின்னா உன்னோட ஜூனியர் இருந்துட்டு இந்த ஓவர் கிளாக்கிங்க்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அப்படிங்கிறப்ப எப்படி இந்த மாதிரி நேரத்துல மட்டும் தான் நான் உனக்கு சீனியர் அப்படின்னு ஞாபகம் வருதா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவங்களோட ஃபயர் பவர் என்ன இருக்கு அப்படின்னு தெரியாது, அவங்க ஸ்குவாட்ல இருக்கிறவங்களே எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியாது. தெரியாதனமா ஸ்ட்ராங்கான ஃபீல்டு கிட்ட போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிடும். அது மட்டும் கிடையாது, அவங்களை ட்ராக் பண்றதுக்கு இதுதான் நமக்கு இருக்கிற கடைசி சான்ஸ். அப்படிங்கிறப்ப ஸ்காயா இருந்துட்டு சோ அவங்கள நேருக்கு நேர்
மோதாம ஒரு மாறு வேஷத்தை யூஸ் பண்ணி போறது வந்துட்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி காஃப்னு ஒருத்தனை வந்து டிஃபீட் பண்ணல, அந்த ஸ்குவாட்ல இருந்தவன, அவன மாதிரியே உன்னை வந்துட்டு என்னால மாத்த முடியும். அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மேக் ஓவர் வந்துட்டு நீ போடணும். பட் அந்த மேக் ஓவருக்கு ஈக்குவலான உன்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸும் நல்லா இருக்கணும். நீ வந்துட்டு அந்த இடத்துக்கு போற, அந்த ஃபீல்டு ஸ்குவாடோட பவர் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு அனலைஸ் பண்ற. போன தடவை மாதிரி ஏதாச்சும் ஒன்று தப்பா போச்சு அப்படின்னா உன்னோட பிக் சிஸ்டர் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உனக்கு நான் சிக்னல் தரணும்ல, காட் இட், ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை, மை பிரசியஸ் ஜூனியர் அப்படின்னு நான் சொல்றா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.